மற்றும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை ஈரான் அரசு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. حضرت آیت الله العظما سید علی حسینی خامنه ای در راه سربلندی حرم جمهوری اسلامی ایران شهد گوارای شهادت را نوشیدند و به ملکوت اعلی پیوستند. தெஹ்ரானில் உள்ள கமேனியின் அலுவலகம் மற்றும் ரகசிய நிலைகளை குறிவைத்து அமெரிக்கா, இஸ்ரேல் படைகள் தாக்குதல் நடத்தின. இந்நிலையில் கமேனியின் மறைவை தொடர்ந்து ஈரானில் 40 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என ஈரான் அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதாக ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். கமேனியுடன் சேர்த்து ஈரானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் புரட்சிகர காவல்படையின் உயர்மட்ட தளபதிகள் உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது ஈரானிய மக்களுக்கு கிடைத்துள்ள நீதி என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் விமானப்படை வெளியிட்ட தகவலின்படி ஈரான் ராணுவ தளங்கள் மீதான தாக்குதலில் 7 மூத்த அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் முன்னாள் செயலாளர் மற்றும் கமேனியின் மூத்த ஆலோசகர் அலி ஷாம்கானி, இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் தரைப்படை தளபதி முகமது பாக்பூர், ராணுவ அவசரகால தலைமையகத்தின் உளவுத்துறை தலைவர் சாலே அசாதி, கமேனியின் ராணுவ அலுவலக தலைவர் முகமது ஷிராசி, ஈரானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஜிஸ் நசர்சாதே, மூத்த ராணுவ தளபதி ஹொசைன் ஜஃபல் அமேலியான் மற்றும் பாதுகாப்புத்துறையின் முக்கிய அதிகாரி ரேசா முசாஃப்ரினியா இத்தாக்குதலில் கொல்லப்பட்டுள்ளனர். இவர்கள் இல்லாமல் உலகம் பாதுகாப்பாக இருக்கும் என்று இஸ்ரேல் விமானப்படை கூறியுள்ளது. இதற்கிடையில் ஈரானிலிருந்து இஸ்ரேல் நோக்கி ஏவுகணைகள் பாய்ந்ததாகவும் அவற்றை தடுக்க பாதுகாப்பு அமைப்புகள் செயல்பட்டு வருவதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல்களை கடைபிடிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் மத்திய ஈரானில் உள்ள பாலிஸ்டிக் ஏவுகணை தளங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மீது கூடுதல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் இஸ்ரேல் விமானப்படை கூறியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதலை கண்டித்து இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் ஷியா சமூகத்தினர் பேரணியாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தின. இதில் ஈரான் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்ட நிலையில் இதற்கு கண்டனம் தெரிவித்தும் ஈரானுக்கு ஆதரவு தெரிவித்தும் ஸ்ரீநகர், லால் சவுக் பகுதிகளில் ஷியா சமூகத்தினர் ஒன்று திரண்டு பேரணி நடத்தினர். ஈரான் மீதான வான்வழி தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட அதிநவீன ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்கள் குறித்த வீடியோக்களை அமெரிக்க பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி நடவடிக்கையின் ஒரு பகுதியாக போர் விமானங்கள் புறப்படுவது, கப்பல்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவப்படுவது உள்ளிட்ட காட்சிகள் இந்த வீடியோவில் இடம்பெற்றுள்ளன. ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பாக ஐநா தலையிட வேண்டும் என ஈரான் கோரிக்கை விடுத்துள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் மற்றும் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சையது அப்பாஸ் எழுதிய கடிதத்தில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானின் மீது மேற்கொண்டுள்ள சட்டவிரோதமான மற்றும் பலவந்தமான தாக்குதலை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தினார்.
அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் பாதுகாப்பு நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளை தாக்கி தேசிய இறையாண்மையையும் பிராந்திய ஒருமைப்பாட்டையும் மீறியுள்ளதாகவும் அவர் குற்றஞ்சாட்டினார். மேலும் ஐநா சாசனத்தின் பிரிவு 51 கீழ் தற்காப்பு உரிமையை ஈரான் பயன்படுத்தும் என்றும் எதிரி நாடுகளின் பிராந்திய தளங்கள் அனைத்தும் சட்டப்பூர்வ ராணுவ இலக்குகளாக கருதப்படும் என்றும் எச்சரித்தார்.